என்ன வேண்டாலும் கேளுங்க. அதாவது நீங்கள் உங்கள் அமைப்பு ஆன்மீக அமைப்பு, அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க, எந்த கட்சிக்குமே நீங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி கடந்த 40 ஆண்டுகளாக அந்த கொள்கையில் நீங்கள் தெளிவாக. ஆனால் இப்போ புதிதாக ஜோசப் விஜய் வந்த பிறகு நீங்கள் அரசியல் விமர்சனத்தை சமீபத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. திருமணம் குறித்து முஸ்லீம் லீக்கை குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோசப் விஜயுடைய அரசை குறை சொல்லியிருக்கீங்க. அவங்க மந்திரி சபையில் இணைஞ்சதையுமே நீங்கள் புறமுறியிருக்கீங்க. அது குறித்து தான் நம்ம அரசியலுக்கு வரமாட்டோம்னா நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு ஓட்டு கேட்க மாட்டோம்னு அர்த்தம். அரசியலை பற்றி பேச மாட்டோம்னு கிடையாது. எல்லா காலத்திலையும் பேசியிருக்கிறோம், சரியான கருத்துக்களை பேசியிருக்கிறோம், தவறை சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்போ இந்த முஸ்லீம் லீக்குடைய நிலைப்பாடை தான் கேட்குறீங்க. முக்கியமாக அவங்க திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க. திமுக கூட்டணியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் செலவு வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்களுடைய பொருளாதார செலவு வரைக்கும் டிஎம்கே ஏற்றுக்கிறோம். அப்போ இது ஸ்டாலின் முதல்வராக வர்றதை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. அப்படி கேட்டிருக்கும் பொழுது அந்த ஓட்டில் ஜெயிச்சுட்டு அதுக்கு எதிரானது ஆதரிக்கிறது நேர்மையற்றது, நேர்மை இல்லாத ஒரு செயல் செய்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுரும். நீங்கள் பதவிக்காக எதுவும் செய்வார்கள் அப்படின்னு. அதனால தான் அதை விமர்சிக்கிறோமே தவிர அதை விமர்சிக்க மாட்டோம்னு நிலைப்பாடு எப்பவுமே இருந்ததில்லை. இதே முஸ்லீம் லீக்கு பல கட்டங்களை விமர்சிச்சிருக்கிறோம். அதாவது நீங்கள் முஸ்லீம் லீக் தலைமையில் தான் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதிகமான சீட்டு வேணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி அவங்களுக்கு மந்திரி சபை கொடுத்து வரவேற்கிறீங்களா? தான் அதாவது முஸ்லீம்கள் எல்லாருமே முஸ்லீம் லீக்கில் வரணும்னு நான் சொன்னேங்கிறீங்கல்ல, அது சரியான புரிதல் இல்லை. நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், நீங்கள் சீட்டு வாங்குறதுக்கு தான் நீங்கள் அந்த கட்சி ஆரம்பிச்சிங்க என்று சொன்னான். எல்லோரும் ஒன்றா போய் கேளுங்க, அப்போ தான் கிடைக்கின்ற அதுக்கு சொன்னமே தவிர நம்ம முஸ்லீம்களுக்குன்ற அந்த கட்சி வச்சுக்கிறதே சரியில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களை சொல்லி அவங்க ஆதம் அடைவாங்க. சமுதாயத்துக்கு எந்த கோரிக்கையும் அவங்கள்ட்ட இருக்காது. அதனால் முஸ்லீம் லீக்கு போங்க நம்ம எப்பவுமே சொன்னது கிடையாது. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், உங்களுக்கு சீட்டு வாங்க ஆசைப்படுறீங்கள, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அணியில் சேர்ந்து போய் சீட்டு கேட்டாலும் கூட கிடைக்குமாப்பா, அப்படியும் செய்ய மாட்டேங்கிறீங்கள அப்படிங்கிறதுக்கு சொன்னமே தவிர எல்லோரும் கலைச்சிட்டு முஸ்லீம் லீக் போங்கிற நிலைப்பாடை சொல்லலை. அந்த முழு பேட்டியை பார்த்தா உங்களுக்கு அதில் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே பழைய நிலையை தொடரும் நீங்கள் யார் தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஆமாம் ஆமாம், அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? தொடர்ந்தால் வரவேற்கத்தக்கது தான். யார் வந்தாலும் சரி கரெக்டாக இருந்தால் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இதே நிர்மல் குமார் என்ன செஞ்சாருன்ற இப்போ சொல்லியிருக்காருல மந்திரி, அவர் தான் இது தேவையில்லாமல் திமுக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த அரசாங்கத்தில் எடுத்த நடவடிக்கை விமர்சித்தார். இதே திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டியிடவும் செய்கிறாரு. அங்கே நின்றுக்கிட்டு தான் பேட்டி அளித்தார். எப்போ இந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தீப யாத்திரை தடுத்தாங்க. அதை விமர்சனம் பண்ணார், தப்புண்டார். தப்புன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறது முரண்பட்டு பேசுகிறாங்க. முரண்பட்டு பேசினா அவங்க கவலை இல்லை, செஞ்சுட்டு நல்லது தான். 2 வருஷத்துக்கு முந்தின ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா வரவேற்கத்தக்கது தான். திரைப்படங்கள் எப்பவுமே ஆமாம். நீங்கள் கடையில் ஹபீபின் ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் பாராட்டி அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம திரைப்படங்களை ஆதரிக்கிறதில்லைங்கிறது இந்த ஹபீபி உள்பட எல்லாத்துக்கும் உள்ள நிலைப்பாடு தான். இதனால் எந்த ஒரு இஸ்லாமிய கருத்தையும் சொல்ல இயலாது. திரைப்படைக்கு உள்ள எல்லா சமரசமும் இதில் பண்ணியிருப்பாங்க. இஸ்லாமிய கருத்தையே தப்பத்தான் அதுலேயும் சொல்லியிருப்பாங்களே தவிர இஸ்லாத்தை சொல்கிற அளவுக்கு அதை எடுத்தவர்கள் ஒரு மார்க்கப்பற்று உள்ளவர்களோ மார்க் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அது இஸ்லாத்துக்கு சரியாக இருக்குன்ற சர்டிஃபிகேட் கொடுத்து நடத்தப்படலை. கமர்ஷியலாக எடுத்துருக்குறாங்க. இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி எடுப்பாங்க, அப்படி இருக்காது. அதனால சொல்கிறாங்களே தவிர இது வழிமுறை கிடையாது. சினிமாவின் மூலமாக இஸ்லாத்தை சொல்ல முடியாது. ஷாஜஹான் சொல்லியிருக்காரு, வக்ஃபோடு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை தமிழகத்தில் அதை அமுல்படுத்த மாட்டோன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டப்படி அவங்க அமுல்படுத்த முடியும். மத்திய அரசாங்கத்துக்கு பவர் இருக்குது. சும்மா அப்படி சொல்லியிருக்காரு தவிர ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் இந்தியா முழுசுக்கு தான் கொண்டு வர்றாங்க. அப்படி நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொன்னால் இதுக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் நம்ம போராடி இருக்க தேவையில்லையா? தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம்னு அப்போ சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படி செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் அதாவது சட்டம்னு ஆக்கிட்டாங்கன்னா கட்டுப்படுத்த. நீட்டுக்கு என்ன செஞ்சாங்க? நீட்டு கொண்டு வந்தாங்க, நாங்கள் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்ல முடியுமா?
அந்த மாதிரி தான் இது. அவங்க வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறது வந்து பொய். நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியாது. சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, இறுதி தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை இவங்க நடைமுறைப்படுத்தி ஆகணும். உங்கள் அமைப்பு நிலைப்பாடு வக்ஃபு சட்டம் வக்ஃபு திருத்த சட்டம் சொல்லுறது உங்கள் அமைப்பினுடைய நிலைப்பாடு. மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருது, அது தப்பு தானே சார். அதுலேருந்து சொல்கிறேன், தப்பு, நிறைய தப்பு. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வக்ஃபில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிக நியமிக்க சொல்கிறாங்க. அது பெரிய தப்பு. முஸ்லீம்களை விட 75% நான் முஸ்லீம் இதில் இருக்கலாம். அது வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக ஒரு விஷயமா இருக்குது. அதுபோக எல்லாத்துக்குமே ஆவணத்தை சமர்ப்பிக்க சொல்கிறான். ஆவணங்கள்லாம் வந்துக்கிட்டு ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முந்தின சொத்துக்கெலாம் ஆவணம் இருக்குமா, பத்திரம் இருக்குமா? ஒரு 200 வருஷத்துக்கு முந்தின ஒரு பள்ளிவாசலுக்கு உன் பத்திரத்தை கொண்டு வான்னு கேட்பான். பத்திரத்தை இருக்காது, இல்லைன்னா அரசாங்கத்தில் எடுத்துக்கிடுவான். நம்ம பழைய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றுறதுக்கு தான் அதை கொண்டு வர்றான். பெரிய டேஞ்சரான சட்டம் என்பதை நம்ம விரிவாக விளக்கி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு எதிர்த்து போராடினா, ஆனால் சட்டம் ஆகிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. சீர்திருத்த திருமணத்தை பற்றி நிறைய திருமணங்கள் நிறைய நீங்கள் வந்த பிறகு தான் தமிழகத்தில் சீர்திருத்தம் நிறைய நடந்தது. இன்றைய கூட ஒரு சீர்திருத்த திருமணம் நடக்கும். ஆமாம், அதாவது நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த வரதட்சணை கொடுமையெல்லாம் தாண்டவமானதை ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் நடக்காது. ஆடம்பரம், ஆடல் பாடு, கூத்து கும்மாளம்லாம் நிறைய இருக்கும். இறைவனுடைய அருளால் அது மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தினால பெருமளவு குறைஞ்சிருக்கிறது. பல பேர் வந்து எளிமையான முறையில், சிக்கனமான முறையில் திருமணம் நடத்துகிறாங்க. அதுக்கு சான்றாக இன்றைக்கு நடக்கிற திருமணத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம். இதை நடத்துகிற கூட வசதியான ஒரு ஆள் தான். அப்படி வேண்டால் நடத்தலாம். அப்படி இருந்தும் கூட நம்ம சிக்கனமாக நடத்தணும், எளிமையாக நடத்துகிறாங்க. அது பிரச்சாரத்தின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம்.